ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பரான மூவி பார்த்தரலாமா? ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு இப்போ குழந்தை பொறக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக அவர் வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ வந்துட்டு ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு அப்படின்றதுக்காக, ஹீரோயினுக்கு குழந்தைய காட்டுறதுல விருப்பம் கிடையாது. எட்ல தான் அவங்களுக்கு குழந்தையே பொறந்திருக்கும். அந்த குழந்தைய வந்து பார்க்கறதுக்கு ஹீரோயின் விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவர் கேங்ஸ்டரா இருக்காரு அப்படின்றதுனால தான். ஏன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கோவமா இருக்கும். அவர் ஸ்டார்ட்டிங்லேருந்தே இவரு இந்த மாரி பிசினஸ் பண்றது, அதாவது இந்த வேலை பார்க்குறது ஹீரோயினுக்கு பிடிக்காது. இத விட்டுருன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, ஹீரோ வந்து கேட்க மாட்டாரு. ஸோ, இப்ப குழந்தைக்காக வந்துட்டு அவர் பார்க்க வரும்போது, இவங்க வந்து கோவப்படும்போது, இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்னைக்கு இந்த இதெல்லாம் விட்டுட்டு வரியோ, அன்னைக்கு தான் நீ என் புள்ளைய பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுறாரு. தன் ஒய்ஃப வந்து அவர் அதிகமாவே நேசிக்கிறாரு. தன் மனைவி வந்து புள்ளைய கூட பார்க்க விடாம இந்த மாதிரி கோவப்படுறது வந்து அவருக்கு நியாயம்னு படுது. அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப அவர்கிட்ட நெறைய பணம் இருக்கு, பதவி இருக்கு, எல்லாமே இருந்தாலும், அவர் செஞ்ச இந்த செயலுக்காக மனைவிக்கு வந்து பிடிக்கல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்காக, இதெல்லாம் எப்போ விட்டுட்டு நீ திருந்தி வரியோ அப்பதான் புள்ளைய பார்க்க முடியும்னு அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அதனால வாண்டடா இவரா போய் எல்லா தப்பையும் உணர்ந்துட்டு அவரா அரெஸ்ட் ஆயிடுறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இவர் அரெஸ்ட் ஆகி ஜெயில்ல தான் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படியே வந்து நெறைய வருஷம் ஓடி போயிடுது. பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போனாரு பார்த்தீங்களா, அவர் போய் 17 வருஷங்கள் ஆயிடுது. இப்ப ஸ்பெயின் நாட்டுல தான் வந்து ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து யார் கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவங்களோட பையன் இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களோட அப்பாவும், அவங்க அண்ணன் கூடயும் சேர்ந்து தான் இப்ப ஹீரோயின் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தோம்னா, இப்ப இங்க வந்துட்டு ஹீரோவோட பையன் இருக்காருல்ல, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு. அவரோட காலேஜ்ல ஃபங்ஷன் வரும்போது, அப்பா வந்து இதுக்கு வருவாரா மாட்டாரா இந்த வருஷம் உள்ள ஃபங்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அம்மாட்ட போய் கேட்பாரு. இந்த வருஷம் மட்டும் அப்பா வரலைன்னா, எனக்கு அப்பா இருக்காரு அப்படின்றதையும் நான் மறந்துருவேன். இதுக்கப்புறம் அவரை நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுவாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பா வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இன்னும் 3 மாசத்துல கண்டிப்பா வந்துருவாரு அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு பசங்க கிட்ட வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. அதாவது அவங்க பையன் கிட்ட வந்துட்டு அப்பா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லல. அப்பா வந்து பிசினஸ்க்காக வெளியூர்ல இருக்காரு அப்படின்றது மட்டும் தான் சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா எந்த விதத்திலயும் பையன் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அப்படி பொய் சொல்லி தான் வச்சிருப்பாங்க. அதனால அவருக்கும் தெரியாது அப்பா வந்து வெளியூர்ல வேலை பார்க்குறாருன்னு நினைச்சிட்டு தான் இப்ப பையனும் கோவப்படுவாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த இப்ப காலேஜ் நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு அப்பா வரல அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் வேற மாதிரி அப்படி இப்படின்ற மாதிரி அந்த டைம்ல பேசுவாங்களா அப்படிலாம் ஹீரோ வந்து அந்த பையன் வந்து பேசுறாரு. பையன் இப்படிலாம் பேசுறதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே சங்கடமா இருக்கும். ஆனாலும் அவங்க வெளியே சொல்லாம அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துருவாங்க. இங்க வந்துட்டு இப்ப ஜெயில்ல காட்டுறாங்க. ஜெயில்ல வந்துட்டு இருக்கிற ஒரு 4, 5 ரவுடிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜெயில விட்டு எப்படியா தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல, அப்பதான் ஹீரோ திரும்ப என்ட்ரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவர் என்ட்ரி ஆவாரு. அப்ப என்ன சொல்வாருன்னா, இங்க இருந்து எவன்லாம் தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்களோ அத்தனை பேரும் அவன் செல்லுக்குள்ள மரியாதையா போடு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மிரட்டி அவங்கள அடிச்சு துவச்சு அவங்க செல்லுக்குள்ள போட்டு பூட்டிடுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்படி நல்லா அடி வாங்கினவங்கலாம் கேட்குறாங்க, யாரா இவரு இப்படி ஒரு போலீஸ்காரு எல்லாரும் போட்டு அடி நடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னொருத்தவங்க என்ன சொல்வாங்கன்னா, இவர் போலீஸ்காரெல்லாம் கிடையாது, நம்மள மாதிரி அவரும் ஒரு சாதாரண ஒரு ரவுடி தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் கிடையாது. இவரும் அதாவது ஹீரோ இருக்கார்ல, அவரும் அந்த ஜெயில் வார்டனும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப வருஷமா வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுனால வந்துட்டு அவர் தான் இந்த பவர் வந்து எடுத்துக்கிறாரு அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவர் பேரை கேட்டாலே எல்லாரும் நடுங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படி என்ன பேர் அவரோட பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏகே அப்படின்னு சொல்லும்போது அவர் பேர் வந்து ஏகே டிராகனா இருக்கும். அதாவது சொல்லணும் அப்படின்னா ஏகே இட் வாஸ் ரெட் டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பேரை கேட்டாலே எல்லாருமே ரொம்ப பயந்துருவாங்க. மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ஹீரோவோட பையன் இருக்காருல்ல, அவர் வந்து காலேஜ் படிக்கிறாருல்ல, அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இவரையும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா வந்து இப்பயாவது வருவாரா மாட்டாரா? நீ ஒவ்வொரு தடவையும் வந்து அப்பா இப்ப வருவார் அப்ப வருவார் சொல்லிட்டே தான் இருக்க. உங்க அப்பாவை கண்ணிலேயே காட்ட மாட்டேன்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பா அப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மாமனார் இருக்காருல்ல, பிரபு தான் ஹீரோட மாமனாரா இருப்பாரு. அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி பையனோட அந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு உன்னால வர முடியுமா முடியாதா? உன் ஒய்ஃப் வந்து போட்டு குழப்பி வச்சிருக்கா. அவன் எப்போ வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லவும், ஹீரோ வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, இன்னும் 3 மாசம் இருக்கு. 3 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுறாரு. இந்த விஷயம் வந்துட்டு இப்ப வந்து பேரா இருக்காருல்ல, அதாவது ஹீரோட பையன், அவருக்கு வந்து சுத்தமா தெரியல. அவருக்கு இப்ப இந்த ஃபங்க்ஷன் நடக்க போது இன்னும் வரைக்கும் அப்பாவை காணும் வருவாரா இல்லையான்னு டவுட்டா இருக்கு. உடனே கோவப்பட்டுட்டு இப்ப தாத்தாட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இப்ப வருவாரா மாட்டாரா? எனக்கு அவருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்க, அது வீடியோ கால் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட பையன் சொல்லுவாரு. இந்த விஷயத்த வந்துட்டு அவர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு மகன் கிட்ட அதாவது மருமகன் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே ஹீரோவும் என்ன பண்றாரு, ஜெயிலே வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்ற மாதிரியான செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மகன் கிட்ட வீடியோ கால் பேசுறாரு. அதுல வந்துட்டு இப்ப பேசுற மகன் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த வருஷம் நீ வந்து இந்த இதுக்கு வரல அப்படின்னா வந்துட்டு இதுக்கப்புறம் அப்பா மகன்ற உறவே கிடையாது, உனக்கு என்ன விட பணம் தான் முக்கியம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு போனை கோவமா வச்சிடறாரு. இதெல்லாம் கேட்கும்போது ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அப்படின்னா ஹீரோக்கு வந்துட்டு இப்ப மகன் வந்து இவ்வளவு கவலைப்படுறது வருத்தப்படுறது ரொம்பவே அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அவர் ஜெயில் வார்டன் கிட்ட போயிட்டு, நான் ரிலீஸ் ஆக இன்னும் 3 மாசம் இருக்கு, ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா நான் இப்பவே ரிலீஸ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லவும், ஜெயில் வார்டனும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ப நம்ம உடனே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர்ட்ட பேசி முடிவெடுத்துறாங்க. ஹீரோக்கும் இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக போறவர் பார்த்தீங்கன்னா, இப்பவே மகனுக்காக ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற முடிவு வெளியே வருது. இதை தெரியுற நிறைய பேர் இருக்காங்களா, அதாவது கேங்ஸ்டர் அவங்கெல்லாம் என்ன
பண்ணுறாங்க, ரொம்பவே பயப்படுறாங்க. இன்னும் 3 மாசம் இருக்கு அவன் வெளிய வர அப்படின்னு நினைச்சா, இப்பவே வரப்போறானே அப்படின்ற மாரி அவங்களுக்கும் நியூஸ் போயிடுது. வெளிய வந்த ஏகே வந்துட்டு அதாவது ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா போயிட்டு அவங்க ஹீரோயின தான் பார்க்குறாங்க. ஹீரோயின் இப்ப ஹீரோ வந்துட்டு தனக்காக தன் வார்த்தைய மதிச்சு தானே இவ்வளோ நாள் வந்து ஜெயில்ல இருந்துட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அவங்களும் அவங்கள பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் மீட் பண்றாங்க. ஹீரோயின் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட், ஹீரோயின், ஹீரோ 3 பேரும் தான் இப்ப பாம்பேல தான் இருப்பாங்க. அங்கருந்து இப்ப ஸ்பெயினுக்கு வந்து அவங்க போகணும். ஏன்னா மகனோட பிறந்தநாள் வந்து அங்க வருது. ஸோ அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட கார வந்து யாரோ வந்து அட்டாக் பண்ண வராங்க. அடிதடி சண்டை எல்லாம் போட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின காப்பாத்திறாரு. அப்ப திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து கோவம் வருது. 17 வருஷத்துக்கு அப்புறம் நீ இப்ப வெளிய வர. இப்ப நீ வெளிய வரும்போது திருந்திருப்ப. எல்லாமே மாறி இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னும் எதுவுமே மாறல. இன்னைக்கும் நீ வெளிய வரத தெரிஞ்சுக்கிட்டு இவங்கலாம் வந்து பிரச்சனை பண்றாங்கன்னா, அப்ப நீ இன்னும் அந்த இதுல தானே இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாரி சிந்தனையோட இந்த மாதிரி நீ இருக்கும்போது நீ பையன பார்க்க வர வேண்டாம். நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கோச்சிக்கிட்டு அவங்க மட்டும் ஸ்பெயினுக்கு கிளம்பிடுறாங்க. நல்ல ஹீரோயின வந்து ஏர்போர்ட்ல அனுப்பி விட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கேங்ஸ்டருக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனை பொருளையும் அந்த இடத்துல வச்சிருக்காரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே வந்துட்டு இது பண்ணி விட்டுர்றாரு. 2வது அங்க உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. இங்க பாருங்க, நான் இப்ப ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். உங்களோட சண்டை போடுறதுக்கோ, இல்ல உங்க வேலையில தலையிடுறதுக்கோ அதெல்லாம் எனக்கு விருப்பம் கிடையாது. நான் என் பொண்டாட்டி புள்ளன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாழலான்ற ஒரு முடிவுல தான் வந்திருக்கேன். அதனால இனிமே நான் எங்க இருக்கேன்னு தேடி வர்றதோ, எனக்கு ஸ்கெட்ச் போடுறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லி யார் யாருக்கு என்ன பணம் வேணுமா, இல்ல என்ன வேணும், என்ன இதுன்னு கேட்டு பேசிட்டு இருப்பாரு. இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் ஏத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை மரியாதை கொடுத்து பேசணுமா, ஒரு வார்த்தை சொன்னா அப்படி ஆக்கிருவேன், இப்படி ஆக்கிருவேன், மாத்தி மாத்தி பேசுறாங்க. அதுல ஒரு ஆள் என்ன சொல்றாருன்னா, இந்த பூனைங்கெல்லாம் அப்படிதான் அப்பப்ப கத்திட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்த வேலை என்னன்றதை மட்டும் சொல்லுங்க, அதை அப்படியே நாங்க ஏத்துட்டு செஞ்சுறோம் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதுலலாம் எதுலையுமே விருப்பம் இல்லை, நான் இதுல இருந்து விலகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அப்ப ஹீரோக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. யார் பண்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா ஹீரோயின், அவங்க தான் கால் பண்றாங்க. என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, பையனை வந்து கடத்திட்டாங்க. இத்தனை வருஷமா 17 வருஷமா வந்து உன்னை பத்தி சிந்தனை எதுவுமே இல்லாம அவனை நல்லபடியாக தான் வளர்த்துட்டு இருந்தேன். நீ ரிலீஸ் ஆகி ஒரு நாள் தான் ஆகுது, உன்னையும் துரத்திட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ யார் அவனை வந்து தூக்கிட்டு போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. உன்னால எனக்கு மன கஷ்டம் மட்டும் தான் அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு இது உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது, எனக்கு இவ்வளோ பெரிய வருத்தம் அடிச்சு, இப்போ யார் என்னன்னு கூட தெரியல, இனிமே நீ என் வாழ்க்கையில் குறுக்கவே வராத, நான் ஏதாவது பண்ணி என் பையனை கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்பட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் திருந்தி வெளியே வரும், நம்ம வெளியே வர நேரத்தில் பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கோவம். அதோட வந்துட்டு இவ்வளோ நாளாக வந்துட்டு ரொம்ப குட்டாக இருந்த வந்து ஹீரோ வந்துட்டு இப்போ பேடாக மாற போறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, மொத்தத்தில் எல்லா ஆளுங்களும் இங்கே தானே இருக்காங்க, யார் என் பையனை கடத்துறது சொல்லிட்டு இங்கே போட்டு எல்லாருக்கிட்டே பயங்கரமான சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ என் பையனை கடத்தவன் எவனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கவும், அப்போ தான் ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினோட அண்ணன் இருக்காருல அவர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உன் பையன் வந்து காணா போயிருந்தான்ல, அவன் கிடச்சிட்டான், அவனுக்கும் இந்த பாம்பேயில் உள்ள ஆளுங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது வந்து வேற ஒரு கேஸை, நீ வந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே கிளம்பி வா, இது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அவர் தகவல் சொல்றாரு. இந்த மாதிரி கால் வந்து இவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா உளுந்தடிச்சிட்டு இப்போ திரும்ப ஸ்பெயினுக்கு வேகமாக அவர் கிளம்பி போறாரு. அங்கே போகும்போது ஸ்டேஷனில் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவும் மகனும் மீட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் மகன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறது அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ பையனை பார்த்தீங்கன்னா அவர் அந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகி அதனால அவர் இப்போ வந்து அரெஸ்ட் ஆயிருப்பாரு. இப்போ அவருக்கே ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும், முத அப்பாவை பார்க்குறோம், இந்த மாதிரி நிலையில் பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது இவர் வெளியே வருவாரா. அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளியே வர, என் பையன் வந்து உள்ளே போகிறான், இதுக்கப்புறமாவது என் வாழ்க்கையில் நீ தலையிட்டுறாத, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க, கோச்சிட்டு போகிறாங்க. பையனும் இந்த மாதிரி இந்த பக்கம் போகிறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கோவம் வருது. இத்தனை வருஷம் கழிச்சு என் பையனை பார்க்குறேன், எவ்வளோ விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டிருக்கேன், ஆனால் இன்னைக்கு நான் கலங்கின மாதிரி கலங்கினதே இல்லை. என் பையனை பார்க்க வரும்போது அவனை இந்த கோலத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என் பையனுக்கு இந்த பழக்கம் வர்றதுக்கு யாருடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் அர்ஜுன் தாஸ் இருக்காருல அவரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய டான்சர்ஸோடு சேர்ந்துட்டு பயங்கரமான கெட்டப்பில் வேற அவர் வந்து பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இப்போ ஆட்டம் பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னொரு ஆள் இவருக்கு சமமான ஒரு ஆள் இருப்பார்ல அவரை பிடிச்சி வச்சுட்டு உன் கதையை நான் முடிச்சு கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. எதுக்காக அப்படின்னா, இவர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது அர்ஜுன் தாஸ் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க அப்பா வந்து இதே ஆள் தான் வந்துட்டு அவர் கதையை முடிச்சிருப்பாரு. அதனால இத்தனை வருஷத்தில் உன்னை பழி வாங்கணுன்னே நான் ஸ்கெட்ச் போட்டு இன்னைக்கு தான் அந்த நேரம் எனக்கு அமைஞ்சிருக்கு, அதனால அதுக்கு நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு அவரையும் முடிச்சு விட்டுறாரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, பையனை பார்க்க போறாரு. இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஃபோன் காலில் தான் பேசியிருக்கேன், நேரில் நான் பேசினதே இல்லை, இப்போ தான் முறையாக நான் நேரில் உங்ககிட்ட பேசுகிறேன், என்கிட்ட உண்மையை சொல்லு, கண்டிப்பாக நீ இந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு என்ன தான் நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், இப்போ இவர் பையன் இருக்கார்ல அவர் வந்துட்டு ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பார்ல, வந்துட்டு இப்போ இந்த பையன் இருக்கார்ல ஹீரோட பையனும் அந்த லவ் பண்ணுற பொண்ணும் வந்துட்டு 2 பேரும் லாங் டிரைவ் போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பாங்க. அப்போ போகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுற்றி வளைச்சிட்டு அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடும் அந்த வந்த ஆளுங்களால். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இவங்க வந்து
பார்த்தீங்கன்னா, இவங்க வாயில வந்துட்டு நெறைய அந்த மாரி பொருளா இருக்கலாம் அதெல்லாம் கொட்டி விட்டு இவரு ஹீரோ பையன வந்துட்டு ஒரு தள்ளாடுற நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரு. "இத ஏன் நீ வந்து அன்னைக்கு கோர்ட் விசாரணையில நீ சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், "இந்த விஷயமா இருக்கிறனால தான் எனக்கு குறைஞ்ச கால தண்டனையா இருக்கு. இதே அவ வந்து நான் என் லவர் வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு, எதுவும் ஆயுள் தண்டனையா கூட மாறிரும். அதனால தான் அத பத்தி நான் வெளிய சொல்லல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவாரு. இன்னும் பேசிட்டே இருக்கும்போதே அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, "நீங்க ஒரு கேங்ஸ்டர் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும்னு" சொல்லவும், "ஆமா நான் அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனா வந்துட்டு உன் பிறந்த நாளுக்குள்ள உன்ன வெளிய எடுக்க போறதும் நான் தான். அத நான் உறுதியா சொல்றேன்." அப்படின்ற மாரி மகனுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்ப யார் இந்த பையன் இந்த மாரி மாட்டுறதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. ஹீரோவோட பையன் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதுல உள்ள சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சு இந்த பையன பின்தொடர்ந்தது யாரு? இந்த மாரி பண்ணது யாரு? அப்படின்றவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அடின்னு அடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அந்த ஆளுங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எல்லாரையும் போட்டு அடின்னு அடிச்சு விசாரிக்கவும், டார்புல் கேங்ஸ் அப்படின்றவங்க சொல்லி தான் உங்க பையன நாங்க தூக்கிட்டு வந்தோம். இந்த மாரி வேலைலாம் பண்ணணும். மத்தபடி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அவரோட மச்சான் இருக்காருல்ல, அவர்கிட்ட டார்புல் கேங்ஸ்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்பெயின் கவர்மெண்ட்டால தேடப்படுற முக்கியமான ஆளுங்க தான் இந்த மாரி ஆளுங்க. இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய இல்லீகல் வேலைலாம் நெறைய பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, யூரோப்ல உள்ள நெறைய பேரோட வசதியானவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களோட பணத்தெல்லாம் எப்படிலாம் முடியுமோ அந்த மாதிரிலாம் இது பண்ணி ஒரு பேங்க் மாரி வச்சு நடத்திட்டு வராங்க. இத யார் கவனிச்சுட்டு வராங்க அப்படின்னா பேங்க்ல உள்ளத பாதுகாக்கிறதுக்கு அவங்கள்ல உள்ள ரைட் ஹேண்டுன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான் அதுக்கு காவலா இருப்பாரு. இதுக்குள்ள போகணும் அப்படின்னா நெறைய அந்த ஆளுங்க மட்டும் தான் உள்ள போ முடியும். வேற யாரும் உள்ள போ முடியாது. இது வெளிய தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு கிளப் மாரியே மெயின்டெயின் பண்ணிட்டு வருவாங்க. இருக்கும்போது இப்ப இங்க யாராவது வரணும் அப்படின்னா கூட இவங்களோட அனுமதி இல்லாம வர முடியாது. அப்ப ஹீரோ அதுல இன்சார்ஜா இருக்காருல்ல, அவர புடிச்சறாரு. மெயினான ஆள் இல்ல. அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார்ல, அவர புடிச்சிட்டு விசாரிக்கும்போது, இந்த மாரி நீங்க தான் என் பையன இந்த மாரி புடிக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனை வரதுக்கு காரணமா இருக்கீங்க. நீங்க உங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. என் பையன் இந்த மாரிலாம் பிரச்சனையில இழுத்து விடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்பாரு. என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் நான் குடுக்குறேன். அதாவது ஹீரோ சொல்றாரு, என் பையன மட்டும் இப்ப உடனே வெளிய எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசவும், இந்த மொட்டைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா போயிடுது. நீ பேங்க்குக்குள்ள வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தான் பயமா தான் இருந்துச்சு. ஆனா நீ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இவ்ளோ கெஞ்சி பேசிட்டு இருக்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் என்னோட ஹெட் ஜான் இருக்கார்ல, அவர்ட்ட பேசிட்டு உனக்கு என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவர் போய் ஜானி கிட்ட பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, வந்திருக்கவனோட போட்டோ அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப இவர் என்ன பண்றாரு, எல்லாருமே எல்லா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, மொத்த பேர் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஹீரோவோட போட்டோவை அனுப்பி விடுறாரு. ஹீரோவோட போட்டோவை பார்த்தோன்னே அந்த குரூப்ல உள்ள மொத்த பேருமே லெஃப்ட் ஆயிடுறாங்க. அந்த ஜானின்னு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு போட்டோ வந்தவொடனே இருக்கிற மொத்த பேருமே லெஃப்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவன் சாதாரணமான ஒரு ஆளா இருக்க மாட்டான். அவனை பத்தி என்ன ஏதுன்றதை மொத்தமா விசாரிச்சுட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவர் என்ன மொட்டை என்ன சொல்றாரு, நீ அப்படி நினைக்கிற அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்லை, அவனை நேர்ல பார்த்துட்டு இருக்கான், அவன் டம்மி பீஸா இருக்கான், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லும்போது அவர் அப்பவும் சொல்றாரு, வேண்டாம் இந்த மாதிரி இருக்கும்போது அது பிரச்சனையில தான் முடிக்கும், அதனால அவர் வெளியே அனுப்புற வேலையை மட்டும் பாருன்னு போனை வச்சாரு. இவர் என்ன பண்றாரு, ஜானி உன் பையனை வெளியே எடுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டான், இப்போ நீ என்ன பண்ற, இப்போ இவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கீல, நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்லுவாரு. என்ன பண்றாருன்னா, இப்போ மொட்டை அந்த இருக்காருல, அவரோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதில் உள்ள மொத்த பணத்தையும் இவர் எடுத்துடுறாரு. இது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஜானி இருக்காருல, அவர் என்ன பண்றாருன்னா, உன் பையன் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு மிமிக்ரி வாய்ஸ் மாதிரி பண்ணுவாங்களே, இந்த ஏய் அது மாதிரி பண்ணி ஹீரோ நம்ப வைக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்ல. ஹீரோக்கு அது உண்மை இல்ல, பையன் இன்னும் வெளியே வரலன்ற விஷயம் தெரிஞ்சவொடனே என்கிட்டயே அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு இன்னுமே கோவம் அதிகமாயிடுது. இப்ப ஹீரோக்கு கோவம் அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த ஜானி வச்சிருக்காருல லாக்கர்ஸ், அந்த லாக்கர்ஸ் எல்லாமே நிறைய விலை உயர்ந்த பொருளா இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே நான் பிளாஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதை பார்த்து பயப்படுற அந்த ஜானி இருக்க என்ன சொல்றாருன்னா, நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா என்னோட ஓனருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது வரும். ஸோ நீ இதை இப்பவே ஸ்டாப் பண்ணிக்க, உனக்கு என்ன உன் பையன் தானே வெளியே வரணும், அவனை நான் வெளியே விட்டுறேன், உனக்கு வேற எதுவும் வேண்டாம்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இதே மாதிரி இப்போ ஒரு தடவை சொன்னேன், ஆனா என் பையனை நீ வெளியே விடலன்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது, இல்ல அப்படிலாம் இல்ல, இந்த தடவை என் உயிரை கொடுத்தாவது நான் அவனை வெளியே கொண்டு வந்துடுறேன் உன் பையனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜானி சொல்லும் போது, உன் உயிரை கொடுக்க வேண்டியதில்லை, அவன் உயிரை கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்வாரு. அவனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜானி கேட்கவும், யாருன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அப்பதான் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, அவர் டபுள் ஆக்ஷனா இருப்பாரு. அதை ஹீரோ எப்படி சொல்வார்னா, வாலி படம் பார்த்திருக்கியா, அதுல டபுள் ஆக்ஷன் இருப்பாங்களா, அந்த மாதிரி உன்னோட ஜெராக்ஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரு. இது எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாருன்னா, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோ பசங்க அவங்களெல்லாம் இந்த கேங் தான் இது பண்ணியிருப்பாங்க. அந்த வேலையில வைப்போ இவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு இவங்க ட்வின்ஸ் அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை தான் அவர் இங்க சொல்லி காட்டுவாரு. ஏன்னா அவருக்கு தெரியுது தான் பையனை இவர் கூட்டிட்டு போனது ஒருத்தர் கிடையாது, 2 பேரா சேர்ந்து தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சாரா. இப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதனால அப்படியே அவர் வேற இப்போ அதிர்ச்சியில் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. என்ன சொல்வாரு, நீ இப்போ போயிட்டு என் பையனை கூட்டிட்டு வரணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்வின்ஸையும் நீ கூட்டிட்டு வரணும், அப்படி வரலன்னு வச்சுக்க இந்த பேங்காவே இருக்காது, மொத்தத்தையும் நான் முடிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் மிரட்டிட்டு இருப்பாரு. உடனே இந்த அர்ஜுன் தாஸ் இவருக்கு செம்ம கோவம் வரும். அவர்
அவரோட ட்வின் பிரதர் இருக்கார்ல அவர்கிட்ட போயிட்டு, "நீ அந்த மொட்டை என்னடா செஞ்சீங்க? இந்த மாதிரி அவன் வந்து எல்லாத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப நம்ம பேங்கே இல்லாம பண்ணிடுவான்" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும்போது, இவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேருமே வராங்க. ட்வின்ஸா 2 பேர் வரும்போது பார்க்கறதுக்கே ஒரு நல்லா இருக்கும்ல. அதுவும் அர்ஜுன் தாஸ் வந்து ரொம்ப கெத்தா அது மாரி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன கேட்டுக்கிட்டே வராருன்னா, "என்னடா வெளிய வந்துட்டியா? வந்தவுடனே உன் பையன தேட ஆரம்பிச்சுட்ட. இன்னொரு விஷயம் உனக்கு சொல்லட்டுமா? உன் பையன் வந்துட்டு உள்ள போனதுக்கு நீ காரணம் கிடையாது. உன் பொண்டாட்டி தான் காரணம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. இது இவர் காரணம்னு சொல்றாருன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு கேஸ்ல வந்துட்டு இந்த அர்ஜுன் தாஸ் இருக்கார்ல, இவர வந்துட்டு ஒரு போலீஸ்ல வந்துட்டு நல்லா வசமா மாட்டி விட்டது யாருன்னா, ஹீரோயினா தான் இருப்பாங்க. அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு, அதாவது இந்த ட்வின்ஸ் அர்ஜுன் தாஸ் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு, ஹீரோயினோட பையன் இருக்கார்ல, அவர வந்துட்டு இதே கேஸ்ல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் ரிவெஞ்ச் எடுத்திருப்பாங்க. ட்வின்ஸ்ல இருக்கார்ல, அவர் வந்து ஒருத்தர் வந்து ஜானி, இன்னொருத்தர் வந்து ஜாமி. ஜாமிக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு இந்த மாரி ரிவெஞ்ச் எடுக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். ஜானிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரிவெஞ்ச்லலாம் ஆர்வம் கிடையாது. பணம் கிடைச்சா போதும் அப்படின்ற மாரி அவர் ஒரு மைண்ட் செட்டு. என்ன சொல்றாருன்னா, "இவ்ளோ நாளா வந்துட்டு என் பையன் வந்துட்டு இந்த மாரி ஒரு கேஸ்ல மாட்டி இப்ப ஜெயில்ல இருக்கிறதுக்கு வந்து நான் தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் நீங்க உண்மைய சொன்னது உடனே எனக்கு மனசு ரொம்பவே குளிர்ந்தாப்புல இருக்கு. சரி இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப உங்களுக்கு வந்துட்டு 2 ஆப்ஷன் குடுக்குறேன். உங்களுக்கு வந்து பேங்க் வேணுமா? இல்ல இந்த மொட்டை வேணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதாவது இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற ஆள் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எனக்கு பேங்க் தான் வேணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மொட்டை தான் வேணும் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. பிரதர் இருக்காங்களா, அவங்க 2 பேருக்குள்ளேயே வாக்குவாதம் வந்துருது. இல்ல நம்மளுக்கு பேங்க் போதுங்கிறாரு, இல்ல நம்மளுக்கு மொட்டை தான் வேணுங்கிறாரு. இப்படி மாறி மாறி சண்டை வந்துட்டே இருக்கு. இப்ப ஹீரோ இத வச்சே ஒரு காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஓகே, நீங்க ஏ ஆப்ஷன் வந்து மொட்டை, பி ஆப்ஷன் வந்து பேங்க், சின்னு ஒரு ஆப்ஷன் கூட இருக்கு. அது என்னன்னா, இது 2த்தையும் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுப்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில இது 2த்தையுமே நானே எடுத்துட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு அந்த இடத்த ஃபுல்லா வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்டுட்டு ஹீரோ அங்கருந்து வந்துடுறாரு. இந்த அர்ஜுன் தாஸ் இருக்காருல்ல, அவருக்கு ஒரு ஹெட் இருப்பாருல்ல, அவர் வராரு. வந்துட்டு, "உங்ககிட்ட பொறுப்ப ஒப்படைச்சு பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த பேங்க்க குடுத்துட்டு போனா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுவாரு. "இன்னும் ஒரே வாரத்தில நான் இழந்த பணம் எல்லாமே எனக்கு திரும்ப வரணும். அது மட்டும் இல்லாம அந்த ஏகேவையும் நீங்க வந்து முடிச்சு கட்டணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சொல்லும்போது, இதெல்லாம் நடக்கல அப்படின்னா நீங்க 2 பேரும் இருக்க மாட்டீங்க அப்படின்ற மாரி அவர் வந்துட்டு இவங்க 2 பேரையும் மிரட்டிட்டு போறாரு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவ ஏதாவது பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அண்ணன் தம்பியா பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவரோட பையன வந்துட்டு எப்படியாவது நான் உன்ன வெளிய கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு மகன் கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க. போது ஹீரோயினோட அப்பா இருக்காருல்ல பிரபு, அவர் என்ன சொல்றாருன்னா, "உங்க அம்மாவால நிச்சயமா உன்ன வெளிய கொண்டு வர முடியாது, காப்பாத்தவும் முடியாது. உன்ன காப்பாத்தணும்னா அது ஒரு ஆள மட்டும் தான் முடியும். அது உங்க அப்பா தான். இவ்ளோ நாளா சாதாரணமா இருந்தவர் வந்து இப்ப ரெட் டிராகனா ஆயிருக்காரு. அவரால மட்டும் தான் உன்ன கண்டிப்பா வெளிய கொண்டு வர முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இது தெரிஞ்சாதான் அவர் ஏதாவது பண்ண முடியும். சோ இந்த அண்ணன் தம்பிங்க வந்து அவர பத்தி விசாரிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட்டிங்ல ஹீரோவோட போட்டோ போட்டோனே எதுக்காக எல்லாருமே வெளியேறினாங்க குரூப்ப விட்டு அப்படின்ற மாரி கேட்குறாரு. அதாவது ஸ்பெயின்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அந்த பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, ஏகேன்றது சாதாரண ஆள் கிடையாது. அவர் பார்த்தாலே அப்படி அப்போ அவர் ஒண்ணும் இப்ப வந்தவர் கிடையாது. அவர் அப்பத்துல இருந்தே அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பேசவும் எல்லாரும் ரொம்ப பயங்கரமா அவருக்கு ஹீரோக்கு பில்டப் குடுத்து அத ஏன்னா ஹீரோ அப்படிதான் இருந்திருக்காரு. அத வந்து சொல்லி காட்டிட்டு இருப்பாங்க. என்ன சொல்வாங்கன்னா, அந்த டீம்ல உள்ளவங்கலாம் என்ன சொல்வாங்கன்னா, அவர் வந்து நீங்க இப்ப வேலை பார்க்குறீங்கல்ல, நீங்க ஒருத்தங்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இதே மாரி பல பேர்கிட்ட அவர் வேலையும் பார்த்துருக்காரு. பல பேருக்கு அவர் வேலையும் குடுத்துருக்காரு. அவர்ட்ட மாட்டுனா யாருமே தப்பிச்சுக்க முடியாது. அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க மேல தான் அவருக்கு பிரியம் அதிகம். அவங்க பொண்டாட்டி சொன்னாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக வந்துட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டு அவர் ஜெயிலுக்கு போனவர். அவர் வெளிய வர நேரம் பார்த்து சம்மந்தமே இல்லாம அவர் பையன வேற நீங்க இந்த மாரி பண்ணி வச்சுட்டீங்க. இப்ப நீங்க பண்ற வேலை என்னன்னா, 2 பேரும் போய் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் பையன எப்படியாவது வெளிய வர மாதிரி பண்ணிடுங்க. இல்ல அப்படின்னா அவர் வேற மாதிரி தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது அர்ஜுன் தாஸ் அவங்க 2 பேருமே என்ன பிளான் பண்றாங்கன்னா, "அத எப்படி அவன சும்மா விட முடியும்? எங்க பேங்கே இந்த மாரி பண்ணியிருக்கான்" அப்படின்றதுக்காக ஹீரோவ பழி வாங்கணுன்ற நோக்கத்துல, இதுவரைக்கும் வந்துட்டு ஹீரோட பையன் வந்துட்டு ஒரு நார்மலா இந்த கேஸ்ல தானே அரெஸ்ட் ஆயிருப்பாரு. அவர வந்துட்டு ஒரு மர்டர் கேஸ் அப்படின்ற மாரி அதுல மாட்டி விடணும்னு சொல்லிட்டு, அவர் லவ் பண்ண பொண்ணு இறந்து போன விஷயம், அது இவரால தான் இறந்து போச்சு அப்படின்ற மாரி மாத்திர்றாரு. இதனால அவருக்கான தண்டனை அதிகமா கிடைச்சு, இப்ப அவர் வேற இடத்துக்கும், அந்த வேற ஜெயிலுக்கும் மாற்றப்படுறாரு. இப்ப ஹீரோவோட பையன் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய ஒரு சிக்கலான கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இவர எப்படியாவது வெளிய எடுக்கணும், ஜாமீன் பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணும்போது, இந்த கேஸ் வந்து அவங்கள ரொம்பவே ஒரு மாதிரி ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கு. இப்ப வந்துட்டு அந்த அர்ஜுன் தாஸ் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்றாரு. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்கிட்டயும் உன் வேலைய போட்டு காட்டிட்டில. இனிமே தான் என் ஆட்டத்த நீ பார்க்க போற. உனக்கு நான் வைக்கிறேன் ட்விஸ்ட்" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, ட்விஸ்ட்ன்னு சொன்னது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஜெயிலுக்கு மாறி இருக்கார்ல, மகன அங்கேயே வச்சு நான் முடிச்சு கட்ட போறேன். அது மட்டும் இல்லாம வெளிய இருக்கால உன் வைஃப், அவளையும் நான் முடிச்சிட போறேன். உனக்கு யார் வேணும்? நீ தான் இப்ப முடிவு பண்ணணும். நீ அன்னைக்கு என்ன கேட்டில பேங்கா மொட்டையான்னு, இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு வைஃப் வேணுமா? உன் பையன் வேணுமான்னு சொல்லு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் எனக்கு 2 பேருமே வேணும். 2 பேருமே நான் முடிச்சு கட்ட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ எந்த மாரி ஸ்டைல்ல சொன்னாரோ, அதே ஸ்டைல்ல இவரும் இப்ப சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப இவங்க வைஃப வந்து முடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அங்க ஆள் தனியா போவாங்க. அந்த வைஃப் இருக்காங்கல்ல, ஹீரோட வைஃப், அவங்கள வந்துட்டு இந்த மாரி பண்றதுக்காக ஒரு ஆள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஏகேக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் வைஃபோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. அவள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோ வந்துட்டு இப்ப மகன காப்பாத்தலான்னு போறாரு. அந்த ஜாமி இருக்காருல்ல, அவர்கிட்ட இருந்து போராடி மகன காப்பாத்திடுறாரு. இப்ப இன்னும் கேஸ் முடியல அப்படின்றதுக்காக மகன் வந்து இப்ப சென்ட்ரல் ஜெயில்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு இப்ப ஹீரோ ஒரு வழியா இவங்கள எல்லாத்தையும் காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாரி
மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயத்தில் இப்போ இவனுக்கு அர்ஜுன் தாஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் பயங்கரமாக எல்லா இடத்தையும் தேடிட்டே இருக்காரு. இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. சிம்ரன் மூலயமா வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோக்கு தெரிய வரவும் அதே ஷிப்புக்கு இப்போ ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ அந்த ஷிப்பில் வரும்போது தான் பார்க்குறாரு, அங்கே வந்துட்டு ஜாமி இருக்காருல்ல, அவர் வந்துட்டு டான்ஸ் ஆடி ஆட்டம் பாட்டமாக இருக்காரு. அவர் யார் கூட ஆடிட்டு இருக்காருன்னா நித்யா அப்படின்ற அந்த பொண்ணு கூட தான். அந்த நித்யா பொண்ணு யார் அப்படின்னா வந்துட்டு ஹீரோவோட பையன் இருக்காருல்ல, அவர் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தான் இந்த நித்யா. அந்த பொண்ணு வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னது எல்லாமே போய் தான். இந்த பொண்ணு இப்போ உயிரோட தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்துட்டு ஹீரோவோட பையனை வந்து லவ் பண்ணல. இவங்களுக்காக இவரை தான் வந்து இந்த ஜாமி இருக்காருல்ல அர்ஜுன் தாஸ், இவரை தான் அவங்க உண்மையிலே லவ் பண்ணுறாங்க. இவர் சொன்னதுனால தான் ஹீரோவோட பையனை லவ் பண்ணுற மாதிரி அவங்க நடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிடறாரு. என்கிட்டயே இந்த மாதிரி நீ ப்ளே பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நித்யா இருக்காங்களா, அவங்கள பிடிச்சி வச்சு அண்ணன் தம்பி 2 பேரையுமே லாக் பண்ணிடுறாரு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஹெட்டாக ஒருத்தர் இருக்கார்ல, அர்ஜுன் தாஸ்க்கு ஹெட்டாக இருப்பார்ல, அவருக்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் ட்வின்ஸ்ன்றது தெரியவே தெரியாது. பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் இப்போ ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, அந்த இவங்களோட ஹெட் இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக காட்டிடுறாரு. அவருக்கு வந்து அதிர்ச்சி ஆகி போயிடுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அவரோட இதில் வந்துட்டு அதாவது தன்னோட கண்காணிப்பில் வைக்கிற மாதிரி ஹீரோ வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோ இங்கே இருக்கிற வரைக்கும் பையனுக்கு வந்து ஆபத்து தான் வந்துட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸை போட்டு அவரை இந்தியாவுக்கு எப்படியாவது அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோ வந்து இதுக்கெல்லாம் எதுவுமே காரணம் கிடையாது, தன்னால தான் வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்ததுனால 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தினால தான் அவங்க தான் பையனை வந்து இப்படி பழி வாங்கியிருக்காங்கன்ற விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வர திரும்ப அவங்க ஹீரோக்கு கால் பண்ணுறாங்க. நீ தான் எப்படியாவது வந்து என் பையனை எப்படியாவது காப்பாற்றணும், அது ஒரு ரெட் ட்ராகனாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வாயாலே இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஹீரோ கேட்குறாரு. ஹீரோயின் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரவும் டக்குன்னு கிளம்பி இங்கே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் இருக்காருல, அவர் அடி பின்னி எடுத்து போலீஸ்லேயே போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. 1 மாதம் போகுது. இப்போ ஹீரோவோட பையனோட பிறந்தநாள் வருது. அதை வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஹீரோட பையன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வரைக்கும் நான் அப்பாவை நேரில் பார்த்தது கிடையாது, அவர் கைப்பிடிச்சி நடந்தது கிடையாது, அவர் அரவணைப்பில் நான் இருந்தது கிடையாது. ஆனால் இந்த ஒரு நாளில் வந்துட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையுமே நான் அடைஞ்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அவங்க அப்பா சொல்லியிருப்பார்ல, உன்னோட பிறந்த நாளைக்கு கண்டிப்பாக உன்னை நான் வெளியே கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹீரோட செஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி எமோஷனலாக அவர் பேசிகிட்டு இருப்பார். கரில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு இன்னொரு வேலையும் இருக்குது. என்னதான் இப்போ இந்த அண்ணன் தம்பிக்கு 2 பேரையும் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வேறு ஜெயிலில் மாற்றுறதுக்காக அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி நடக்கும், அதுலேருந்து நம்ம 2 பேரும் தப்பிச்சு அப்படியே நம்ம வழியை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பேசி வச்ச மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோ வந்தவொடனே என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து எவ்வளோ பேசுகிறாங்க, நீ வந்துட்டு நம்மளுக்கு இதுக்கப்புறம் எதுவுமே வேண்டியதில்லை, எங்கள் வழியில் எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் விட முடியும், நீங்கள் வந்துட்டு என்னோட ஒய்ஃபோட ஆசை வந்து சட்டப்படியெல்லாம் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்தது, என்னோட லா படி உங்கள் 2 பேரையும் முடிச்சு கட்டினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையுமே அதே இடத்துல ஹீரோ வந்து முடிச்சு கட்டிடுறாரு. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி காட்டி முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதை